செல்வ வளம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் தன ஆகர்ஷண மூலிகைகள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் இப்பொழுது poojaproduct.com இல் கிடைக்கும். இன்றே ஆர்டர் செய்து உங்கள் வீட்டில் ஆன்மீக நிறைவையும் செல்வ வளத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பெரியவா இல்லம், இந்த ஒரு எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு? இவர் பேர் பிரதோஷ பெரியவான்னு பேர். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெயேந்திர பெரியவா வச்சுட்டு அதிர்ஷ்டான பூஜையெல்லாம் முடிஞ்சு ராத்திரி 11:45 மணிக்கு நின்று வந்தார். அடுத்த நாள் காலையில் 9:15 மணிக்கு அவர் சித்தி ஆயிட்டார். வரையப்பட்ட ஓவியம் இது 5 அடி ஓவியமாக இருக்கிறதே மகாபரிவா கிட்ட எடுத்துன்னு போய் மகாபரியோடைய 100வது பர்த்டே அன்னைக்கு அவர்கிட்ட 1.5 மணி நேரம் இருந்து நானும் அவருமா ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வந்தது. மகாபரிவாவை பார்த்துருக்கீங்க? மகாபரிவா நிறைய பார்த்துருக்கேன். மகாபரிவா இதை பார்த்துருக்காரு. அவர் கூடயே 1.5 மணி நேரம் இருந்தார். நம்ம பாடசாலை குரு இவர் தான். பாலபரிவாவும் இவர் சேர்ந்து படிச்சவங்க. அதோட அனுபவம் எப்படின்னா மகாபரிவா கூடயே இருந்தவங்க, அவருக்கு கைங்கறி பண்ணினவங்க. இங்க பெரியவா கர்ப்ப கிரகத்தில் உட்காந்து வச்சிருக்கு. இவரை பார்த்தீங்கன்னா ஒரு 3D மண்டபமோ மணி மண்டபமோ பண்ணியிருக்கோம். எனக்கு பெரியவா ஒரு 7 நிலை கோபுரத்தோட பெரியவாவுக்கு ஒரு கோயில் பண்ணணும்னு ஆசை. சபதியை கூப்பிட்டு கேட்டேன், இந்த பெரியவா வைக்கிறதுக்கு அந்த 7 நிலை கோபுரம் இங்கே பண்ண முடியாது, ஆனால் மணி மண்டபமோ கர்ப்ப கிரகமாக பண்ணிடலாம். இது மணி மண்டபம், இது மணி மண்டபம் கர்ப்ப கிரகம். இந்த பக்கம் சந்திரன், இந்த பக்கம் சூரியன். 2 பேரும் சந்திரசேகரன் அவர் பேரு. ராப்பகலாம் என் கூட இருக்கணும்ட்டு அவர் நடுவில் உட்காந்து வச்சிருக்கேன். மேல குரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் இருக்காங்க. இதுல என்ன விசேஷம்னா இந்த படம் நம்ம பெரியவருடைய பிரதர், எங்கர் பிரதர் சிவன் சார் சொல்லுவாங்க. சிவன் சார் வரைஞ்ச ஓவியம். நான் வராதுக்கு காரணம் என்னன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஒரு சீரியஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் போன வாட்டி வந்தபோது பெரியவா கிட்ட வேண்டிட்டேன், எப்படியாவது நீங்கள் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு மஞ்சள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு 4 லிட்டர் மஞ்சள் வாங்கி கொடுத்துட்டு பெரியவா கிட்ட வேண்டிட்டேன். ஆப்ரேஷனுக்கு ஒரு டேட் வச்சுட்டா. ஸ்கேன் பார்த்ததுல யூ வில் நாட் பிலீவ், எதுவுமே இல்லை, நீங்கள் ஆக்ஷன் போகலாம் வர அப்படின்னு டாக்டர் ஒரு இரவுல நடந்தது. எவ்வளவு அதிசயங்கள் இங்கே நடந்திருக்கு. அந்த அம்மா சொல்கிறவங்க எங்களுக்கு, ஏன்னா எனக்கு இதே அனுபவம் நடந்தது. பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா பெரியவாவுடைய அதிசயங்கள் அற்புதங்களை பத்தி சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு நாள் பத்தாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சென்னையில மகா பெரியவா இல்லம் அப்படின்னு ஒரு இல்லத்தை அமைச்சு இங்க நிறைய குழந்தைகளுக்கு வேத பாடம் சொல்லி கொடுத்து இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா பாலவ பெரியவால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்க நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இல்லம் பத்தி முழு விவரம் இந்த காணொலியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். பெரியவா இல்லத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க எல்லாரும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கம்மா, வாங்க. பெரியவா இல்லம், இந்த ஒரு எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு? பெரியவா தான் கொடுத்தார். பெரியவா இல்லம்னு ஆரம்பமாகிறதுக்கு காரணமே அவர் தான். போனெல்லாம் சொன்ன மாதிரி தான் அவர் சின்ன வயசுலேருந்தே நம்மளை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இங்கே எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு இருக்கார். இவங்க முதல்ல அவர் பார்க்க, இது ஒரு வேத பாடசாலை. 1999 பாலபிரியா இங்கே பூஜை பண்ணி ஆரம்பித்த இடம். இவர் பேர் பிரதோஷ பெரியவான்னு பேர். 2018 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெயேந்திர பெரியவா வச்சுட்டு அதிர்ஷ்டான பூஜையெல்லாம் முடிஞ்சு ராத்திரி 11:45 மணிக்கு நின்று வந்தார். அது அவருடைய பிரசாதம். அடுத்த நாள் காலையில் 9:15 மணிக்கு அவர் சித்தி ஆயிட்டார். ஸோ அவர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைத்த வரம் அப்படின்னு எங்களுக்கு இல்லை, எல்லாருக்காகவும். இவர் வந்த நாள்லேருந்து பெரியவா இல்லத்தில் நிறைய மாற்றங்கள், ஒரு அனுபவங்களும் சொல்ல போகிறேன், நல்ல கேளுங்க. இது மகாபெரியவாவுடைய வெள்ளி பாதுகை. மகாபெரியவாவோடது. மகாபெரியவாது 2002 ஜெயேந்திர பெரியவா கொடுத்தாரு. பாடசாலையில் பூஜை பண்ணணும், பெரியவா பாதுகை வேணும்னு கேட்டேன். 2002 வெள்ளி பாதுகையாக கொடுத்தாரு. கட்ட பாதுகை வேணும்னு சொல்லிட்டு 2010 கேட்டேன். திருப்பி 2010 பெரியவாவுடைய கட்ட பாதுகையை கொடுத்தாரு. அது அப்படியே கட்ட பாதுகையாக வச்சுருந்தோம். வெறும் ஆயுள் மட்டும் தான் தர முடியும், அபிஷேகம் பண்ண முடியாமல் இருந்தது. அபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கும் வெள்ளி கவசம் போட்டு 2த்துக்கும் அனுஷம் பூஜை பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வரப்போகிற அனுஷம் 125வது அனுஷம் 24ஆம் தேதி அன்னைக்கு. இது பாலபெரியவாவுடைய பாதுகை. 2023 பாலபெரியவா காசியில் இருந்தார். காசியில் சாத்துர்மாசியம், அதில் 55 நாள் நான் அவர் கூட இருந்தேன். ஒரு 48 நாள் மௌன விரதம், வெறும் காயத்ரி ஜபம், கங்கை வாசம் தான் பண்ணிவிட்டு பெரியவாகிட்ட கிளம்புறதே கேட்டேன். அப்போ கொடுத்தாரு. ஸோ இது 3 பாதுகைக்கும் ஒரு அனுஷத்தின் போதும் பூஜை நடக்கும். காத்தால் ஆரம்பிக்கும் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நிறைய பேர் வராங்க.
இதுக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம். இந்த 3 வேலையும் பார்த்துக்குங்க. இல்லை ஒரு வேலுக்குமே ஒரு கதை இருக்கு. ஓ, இந்த வேல் தானாக வந்த வேல், திருச்செந்தூர் வேல். திருச்செந்தூர் வேல் எங்கேருந்து வந்ததுன்னு இன்னி வரைக்கும் தெரியாது. ஓ, இன்னி வரைக்கும் தெரியாது. யார் எங்கே வீட்டுக்கு கொண்டு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு 2019 இந்த வேலுக்கெல்லாம் தனி கதை இருக்கு சொல்கிறேன். நான் இங்கே பெரியவரை பார்த்தீங்க. இவர் தான் முதல்ல இந்த வீட்டில் 12 செப்டம்பர் 1999 இது வந்து கிரகப்பிரவேசம் அன்னைக்கு மாட்டின பிறகு படம் வந்து முதல்ல வந்தவர் இவர் தான். இதுல என்ன பியூட்டின்னா, இது வந்து ஹிந்துல கார்ட்டூனிஸ்டா இருக்காரு கேஷவ்னு, அவர் வரைஞ்ச படம். இது வரையப்பட்ட ஓவியம். இது வந்து 5 அடி ஓவியமா இருக்கிறதே மகாபிரிவா கிட்ட எடுத்துன்னு போய் மகாபிரியோட 100வது பர்த்டே அன்னைக்கு அவர்கிட்ட 1.5 மணி நேரம் இருந்து நானும் அவருமா ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வந்தது. மகாபிரிவாவுக்கு பார்த்திருக்கீங்க? மகாபிரிவா நிறைய பார்த்திருக்கேன். மகாபிரிவா இதை பார்த்திருக்காரு. அவர் கூடயே 1.5 மணி நேரம் இருந்து பாருங்க. இதுல விசேஷம் என்னன்னா, இந்த படத்துக்கு உண்டான பெரியவரை போட்டுட்டான். பின்னாடி என்ன வரைகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க போது அந்த குடிசை தானா வந்தது. அதுல அது வரையப்படாதது. அதான் அந்த குடிசைக்கு உண்டான டிசைன் தானா வந்து அந்த குடிசை அப்படியே போட்டாச்சு, அந்த தென்னை ஓலையை போட்ட மாதிரி. ஓ, சரி சரி சரி. இதுல எனக்கு இது கிரகப்பிரவேசம் நடந்த அன்னைக்கு நான் அப்பெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இங்கேருந்து போயிட்டேன் கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டு. அன்னைக்கு அடுத்த நாள் காலையில ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க, நம்ம ஃப்ரெண்டு. அவங்களுக்கு வந்து ஒரு பக்தன். அண்ணா என்னன்னா நீங்கள் மட்டும் கிளம்பி போயிட்டீங்க, ராத்திரி இருட்டில் பெரியவா நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு, பெரியவாக்கு ஒரு விளக்கு போட்டுக்கல. பெரியவாக்காக போட்ட விளக்கு 99லேருந்து இன்னி வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு. ஓ, பெரிய விஷயம். அவர் இங்கே நடக்கிறாருன்னு ஒருத்தர் பார்த்து சொல்லிட்டாங்க நம்ம கிட்டக்க. அதுக்கப்புறமா அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நடக்கிறாங்கிறது உறுதியாக ஒன்னொன்னா நிறைய விளக்கமா பேசலாம். சார், நான் வந்த உடனே கேட்கணும் அப்படின்னு சார், இது வந்து ஒரு சின்ன கார் பார்க்கிங் ஏரியா. ஆனா இந்த இடத்துல ஒரு பீடம் அமைச்சிருக்கீங்களே, இது எதனால? அதான் விசேஷம். 1999 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பாலபிரிவா இங்கே வந்தார். இங்கே இந்த இல்லத்துக்கு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், நான் வந்து ஜெயேந்திர சுவாமிகள், விஜயேந்திர சுவாமிகள் 2 பேரும் சேர்த்து கூப்பிட்டேன். பெரியவா வந்து இவர் ஆக்ஷன் போ அப்படின்ட்டு அவர் அனுப்பிச்சி விட்டார். அன்றைக்கி சாயந்தரம் இங்கே வந்தார். வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு 5 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருந்தாங்க முதல்ல. ஆனால் அவர் வந்துட்டு இந்த மேலே கீழெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தவர் என்ன சொல்கிறார், நான் சாயந்தரத்துடைய அனுஷ்டானத்தை நான் இங்கேயே முடிச்சு விட்றேன். என்ன இங்கே உட்காந்துட்டு அவர் அனுஷ்டானம் பண்ணினார். எல்லாரும் எங்களெல்லாம் சுற்றி பிரதட்சணமாக வந்து பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டார். பாதுகை இங்கே வச்சு, பெரியவா பாதுகை இங்கே வச்சு, பெரியவா பாதுகையிலேருந்து பிரசாதம் எல்லாருக்கும் இங்கே உட்காந்துருந்தார். 1/2 மணி நேரம் பேசி இந்த சூரியன் உள்ளே வந்து எல்லாம் பார்த்தேன். உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க உள்ள பெரியவாவுடைய படம்லாம் இருக்குது, ஜெயேந்திர பெரியவா படம்லாம். அதெல்லாம் ரொம்ப அதிசயமான படங்கள், அவரே பார்க்காத படங்கள். இதெல்லாம் எங்கேருந்து கிடைச்சது உங்களுக்கு ஒரு படமாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன். பெரியவா இல்லத்துல ஆதிசங்கரர் இது எப்படி? பெரியவாக்கு ரொம்ப பிடிச்சதே குருவந்தனம் தான். அவர் வந்து எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஆதிசங்கரர் ப்ரிஷப் பண்ணியிருக்காரு. ஸ்லோகமே இருக்குது. நான் பார்த்தேன் பெரியவா இல்லத்தில் பெரியவா இருக்கிற இடத்துல அவருக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும்னு ஆதிசங்கரர் சிஷ்யாலோட இருக்கிறத பண்ணி குருக்கெல்லாம் முதல் தட்சிணாமூர்த்தி தான் குரு. ஸோ அதுலேருந்து குரு பரம்பரை நம்ம காஞ்சி பீடத்துல சொல்கிறதே ஸ்லோகம்லாம் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ சதாசிவ சமாரம்பாம்னு அவர்கிட்டக்கேருந்து தான் ஆரம்பிப்போம். சங்கராச்சாரிய மத்தியமாம்னு, அப்புறம் அஸ்மதாச்சாரிய பரியந்தான் வந்தே குரு பரம்பரான்னு சொல்லுவோம். இன்னி இருக்கிற குரு வரைக்கும் உண்டானது குரு பரம்பரைன்ட்டு. 2016 ஆதிசங்கருடைய ஜெயந்தி, மகாபிரியருடைய ஜெயந்தி, ஜெயேந்திர பெரியவாருடைய ஜெயந்தி 3 சேர்த்து வச்சு ஒரு நாள் கொண்டாடினோம். 2016 மே மாதம் 14ஆம் தேதி இங்கே சங்கரா ஸ்கூலில் அவர் வந்து கேம்ப் பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட்டின்னு வந்தேன். இங்கே வந்துட்டு 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம். அந்த டைம் மாதிரிலாம் கிடைக்காது. அப்போ வந்தபோது அவர் கையால் முதல்ல பிரதிஷ்டேன். அவருடைய பூஜையோட குரு வந்தனத்தோடு ஆரம்பித்தார். அவ்வளோ பிடிச்சி போயிட்டாருக்கு. இவர் சதலபதி சுப்பிரமணிய கணபாட்டிகள், நம்ம பாடசாலை குரு இவர் தான். பாலபெரியவாவை ஒரு சேர்ந்து படித்தவங்க. அதோட அனுபவம் எப்படின்னா, மகாபெரியவா கூடயே இருந்தவங்க, அவருக்கு கைங்கரியம் பண்ணினவங்க. ஐயா, நீங்க மகாபெரியவா கூட இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கீங்க? நிறைய, அந்த பாக்கியம் நிறைய கிடைச்சவர். இவரை என் கூட சேர்த்து வச்சார் பெரியவா. ஸோ இவரை வந்து மாடம்பாக்கத்தில் பிடிச்சி இவரை கொண்டு பாடசாலை வச்சு எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு 26 வருஷமாக பாடசாலை நடந்துட்டுருக்கு. வாங்காத விருதுகள் கிடையாது, வாங்காத பட்டங்கள் கிடையாது. அனுபவம்னா அனுபவம், அந்த மாதிரி அனுபவம். எஜுர்வேதத்தில் அத்தாரிட்டி, பாலபிரியா எது ஒன்றுனாலும் இவரை கூப்பிட்டு போட்டுருவார், வந்துடுவார். இவருடைய கருணையில் இன்றைக்கி 7 கணப்பாட்டிகள் உருவாகி 11 கணப்பாட்டிகள் உருவாயிட்டாங்க. இன்னொரு 4 பசங்க இந்த வாட்டி கணமாக முடிக்க போகிறானுங்க. அடுத்த மேலே இன்னொரு 4 பசங்க கணம் முடிக்க போகிறாங்க. மொத்தம் 11 குழந்தைகள் இருக்காங்க. அத்தனைக்கும் மூலாதாரம் இதுதான்.
ஏன்னா நீங்க பண்ற சேவை வந்து ரொம்ப பெரியது. மகா பெரியவாவை நேர்ல பார்த்துருக்கீங்க, அவரோடயே இருந்திருக்கீங்கன்னு போது உங்களை பார்க்கறது எங்களுக்கு ஒரு பெரிய கடாட்சம் அப்படின்னு தான் நாங்க சொல்லணும். 1985 மடத்தில் பாராயணம் பண்ணியிருந்தேன். பாராயணம் பண்ணும்போது பெரியவா யாராவது ஒருத்தரை கூப்பிட்றாங்க. அங்கே இருந்த பசங்கள்லாம் அதில் சீனியர் மோஸ்ட் தான். உடனே பெரியவா கூப்பிட்றான்னு எல்லோரும் பயம், எதுக்கு கூப்பிட்றா, என்ன செய்யுது, என்ன கேட்க போகிறான்னு எல்லாருக்கும் பயம். உடனே எல்லோரும் சேர்ந்துட்டு நீங்கள் போங்க என்ன பண்ணணும், கிட்டக்கு போவேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, பாராயணம் பண்ணிருக்கேன். என்ன பாராயணம் கேட்டேன். ஒரு ஜடாபாராயணம்னு பேர். நான் சொன்னேன், இதுக்கு மேலே எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், கனமும் இருக்குன்னு. யஜுர்வேதத்தில் தான் இருக்குது, ருக்வேதத்தில் இருக்குது தெரியுமா அப்படின்னா. எனக்கு தெரியாதுன்னு. பெரியவா அந்த ஒரு 8 இது இருக்குது, அது 8 பேரையும் பெரியவா சொன்னான். சரி, அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் படிச்சுட்டு மேலே படிக்கலாம்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன், மேலே படிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன். அதுக்கு 5வது கேட்டால் எனக்கு ஒன்றும் அதுக்கு மேலே சொல்ல தெரியல. அவன் கேட்டவனும் சொல்ல தெரியல. நீ படித்தா மட்டும் போகாது, யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவர். சரியா நினச்சிட்டேன். சரி, நம்ம பசங்களை வச்சுன்னு சொல்லிக் கொடுத்து சரியாக வருமா அது. சரி, இந்த தலையாடிட்டு வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் 10 வருஷம் அதை பற்றி நினச்சியே பார்க்கல. நான் வெளில வந்தாச்சு, நான் எங்கேயோ ஏதோ உள்ளே இப்படி வையத்துக்கு போய்ட்டு இதை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பையன் வந்து ஒரு நாளைக்கு வந்து, அப்பா ரொம்ப சத்தியாளர், அது பையன் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னார். சரி, நான் ஆற்றுல கேட்டுன்னு சொல்கிறேன், வீட்டில் கேட்டுன்னு சொல்கிறேன்னு போய் மிஸ்ஸஸை கேட்டேன். ஓகே சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அது போய் சேர்ந்துட்டான். அவனை ஃபுல்லாக முக்கால்வாசி எல்லாத்தையும் முடித்தேன். அதுக்குள்ளேயுமே இன்னும் 2 பசங்க கூட வந்தான். இப்படியே ஆச்சு. அதுக்காக திடீர்னு பிரகாஷோட ஒரு இது கிடச்சிது, பாடசாலை நடக்கணும்னார். சரி, ஓகே பண்ணலாம் அப்படின்னு. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமா நம்ம கூட இருக்கார். இத்தனை குழந்தைகள் உருவாக்கிட்டு இருக்கார். பெரியவா அன்னைக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை வாழ்ந்துட்டே இருக்கீங்க. பெரியவா இருக்கிற அனுகிரகம் தான் அது. நான் நினச்சேன், பெரியவா சொல்கிறா நம்ம நடக்கக்கூடிய காரியமா அதுன்னு நினச்சிருந்தேன். அது நடக்கக்கூடியதை மட்டும்தான் பெரியவா சொல்லுவாங்க. அது பெரிய ஆலவிருட்சம் மாதிரி பெருசா இன்னொன்னே இருக்குது. இன்னும் இப்போ கூட இன்னும் பசங்க வரையும் சொல்லிட்டு இருக்கா. நான் தான் நிறுத்தி வச்சிருக்கேன். இது 1999 பாலபெரியவா வந்தபோது எடுத்த படங்கள். அவர் இங்கே உட்காந்து பாருங்க பூஜை பண்ணுறார். அந்த இடத்துல தான் அந்த பீடம் வச்சிருக்கோம். அப்புறம் 2004 ஜெயேந்திர பெரியவா வந்தார். இது 2004 இதில் எப்படின்னா, இந்த படம் பாருங்க, அவருடைய எக்ஸ்பிரஷன் ஜஸ்ட் இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இந்த படம் இருக்க ரொம்ப ஒரு அருமையான படம். பெரியவா இங்கே நடந்து வந்துட்டே இருக்கார். பெரியவா கிட்ட நான் சொல்கிறேன், பெரியவா உங்கள் ஆத்துக்கு வந்திருக்கேன் நீங்கள் பெரியவா இல்லத்துக்குன்னு. அந்த இங்க 2 பேருமே பூஜை பண்ணியிருக்காங்க. 99 பாலபெரியவா வந்தபோது இவ்வளவு படங்கள் கிடையாது, இது மட்டும்தான் இருந்து பூஜை பண்ணாரு. 2016 வந்தபோது எத்தனை செட்டப் வந்துருக்கு. அப்போ வந்தபோது தான் இந்த பெரியவாவுடைய படங்கள் எல்லாம் பார்த்து கேட்டார், இந்த படங்கள்லாம் ஏது உங்களுக்கு கிடைச்சதுன்னு. ஏன்னா இது வந்து அவரே பார்க்காத மாதிரி இருந்த மாதிரி கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், இது ஜெயேந்திர பெரியவாவே கொடுத்த படங்கள்னு. இதுல விசேஷம் என்னன்னா, இதுல கங்கா காட்டுல எல்லாம் இருக்காரு, கங்கா சாகர்ல எல்லாம். இந்த படங்கள்லாம் பெரியவா கிட்ட இல்லாம இப்பவும் பெரியவா ஏதாவது படம் வேணும்னாக்கா உடனே சொல்லி அனுப்புவா, பிரகாஷ் இருக்கா பாருங்க. இந்த மாதிரி ஒரு படங்கள் பார்த்தேன்னா இதுல என்ன பியூட்டினாக்கா, எங்கெல்லாம் கிடைக்கிறது படங்கள்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பேன் நான். அந்த படங்களை போட்டு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, யாராவது ஒருத்தர் அந்த ரூபத்துல அவரை பார்த்துருப்பாங்க, அந்த நினைவுகள் அவங்களுக்கு வரணுமே அப்படிங்கிறது. எங்க பார்த்தாலும் பெரியவா தான். ஐயா, எனக்கு வந்ததுல இருந்து கேட்கணும்னு ரொம்ப தோணிட்டே இருந்தது. இந்த அக்னியில வந்து பெரியவா உருவம், இத பத்தி சொல்லுங்க. அக்னியில பாருங்க, இன்னும் நிறையவே வந்திருக்கு. ஜெயா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு பெரியவா பக்தை. அவங்க நங்கநல்லூர்ல இருக்காங்க. அவங்க வந்து பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு டெய்லி காயத்ரியில ஹோமம் பண்றாங்க. காயத்ரி மந்திரம் சொல்றதாம ஹோமமா பண்றாங்க. லேடிஸ் வந்து காயத்ரி சொல்றதே தப்புன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆதர். ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உத்தரவு கிடைச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சு பண்றாங்களோ அன்னன்னைக்கு அப்படி வருது. இது பாருங்க, கருடன், பாலாம்பிகை, ஆஞ்சநேயர், மகாபெரியவா, பெரியவா. இங்க பாருங்க நந்தி நந்தி அப்படியே கிருஷ்ணன் கையோடு கிருஷ்ணர் பார்க்கும் பொழுதே தெரியுது. நம்ம ரொம்ப உத்து பார்க்கணும், டீட்டெயிலா இருக்கு அப்படிலாம் இல்ல. இது எப்படி வருதுன்னு ஆச்சரியப்படுறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா இது வருமானு கேட்பாங்கல்ல. எங்க வீட்டுல கண்ணு கூடயே நாங்க பார்த்தது இது. காமாட்சி பாருங்க, அப்படியே சிம்ம வாகினியா வந்திருக்காங்க. இங்க நம்ம வீட்டுல இந்த இடத்துல வச்சு நடந்த ஹோமம். நம்ம மகாபெரியவா பாருங்க, வெளியில பெரியவா வச்சிருக்கேன் பாத்தீங்களா போட்டோ. அந்த போட்டோல எப்படி இருக்காரோ அதே மாதிரியே கையில நிறைய பேர் கேட்பாங்க, ஆன்மீகத்துல வந்து அதிசயம் அற்புதம் நடக்குமான்னு. நம்பிக்கை இருந்தா நிச்சயமா நடக்கும்ன்றது மகாபெரியவா இல்லத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இங்க கண்டிப்பா பார்க்கலாம். அதிசயங்கள்ல முன்னோர் விசேஷங்கள்ல சொல்றேன். இங்க இருக்கிற அதிசயத்தை முடிச்சுட்டு மேல போடுறேன். ஒரு வாட்டி
இங்கே பெரியவாக்கு இந்த ஹூக்லேருந்து இங்கே ஆரம்பித்து இந்த ஹூக் வரைக்கும் மாலை போட்டிருக்கேன். ம். அந்த மாலை வளர்ந்து கீழே வந்து அப்படியே பாம்பு மாதிரி சுற்றிச்சு. ஓ. இது ஒரு வாட்டி நடந்தது. இன்னொரு வாட்டி இதை இவ்வளோ தான் போடுவேன் மாலை டெய்லியே. இந்த மாலை இப்படியே வளர்ந்து கீழே வந்து காமாட்சியை டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து கீழே போதேந்திரன் வரைக்கும் வந்துடும். அந்த டயத்தில் இங்கே உடையாளூர் கல்யாணராமன் வந்து ராதா கல்யாணம் அவர் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டார். எப்படி இதெல்லாம் நடக்கிறது? பதில் கிடையாது. ஆமா, அனுபவங்கள் தான். ஆன்மீகத்துல அனுபவங்கள் தானே தவிர. இதில் போட்ட போது ஒரு பெரியவர் ஒருத்தர் எங்கிட்ட கொஸ்டின் பண்ணினாரு, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பெரியவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் கதம்ப மாலை போட்டான்னா அதில் பூ நிறைய இருக்கும், கட்டுவாங்க. அந்த கதம்ப மாலை நிகழ்கிற போது தானாக பெருசு தான் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். எவ்வளோ தான் வரும்னு சொல்லுங்கள். நான் 6 முழம் பூ வாங்கிட்டு போட்டிருக்கேன். அது 20 முழமாக இருக்கு. 6 முழம் பூக்கு 20 முழம் நூல் வச்சுப்பாங்களா சொல்லுங்க? முடியாது. பதில் சொல்லுங்க. இந்த படத்துலையும் அதே மாதிரி கலசம் வரைக்கும் போட்டோம். ஓ. அந்த மாலை கீழே தரை வரைக்கும் 2 வாட்டி. ஸோ இதெல்லாம் நடத்துறது ஏதோ காமிக்கிறார். எனக்கு புரியல. இன்னொரு விஷயங்களுடைய அர்த்தங்களும் விரைவில் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க இன்னும் அதிசயங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. நிறைய நடக்கிறது. இந்த படத்துலையும் அதே மாதிரி கலசம் வரைக்கும் போட்டோம். ஓ. அந்த மாலை கீழே தரை வரைக்கும் 2 வாட்டி. ஸோ இதெல்லாம் நடத்துறது ஏதோ காமிக்கிறார். எனக்கு புரியல. இந்த 2 வேலுக்கு ஒரு சில விஷயங்கள் அதிசயங்கள் இங்க நடந்திருக்குன்னு சொன்னீங்களா? இந்த வேலுக்கான அதிசயங்கள் என்ன? இந்த வேல் சொல்றேன் நான், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும், மேலே போய் சொல்றேன். இது வேல், இந்த வேல் கதை சொல்றேன். இது பார்த்துக்குங்க, இந்த பாதுகை ஒரு விசேஷமான பாதுகை. இதுலயும் ஒரு இன்சிடென்ட் இருக்கு, அதையும் நேரேட் பண்றேன். நிச்சயமா. கீழே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். நிறைய குழந்தைகள் இங்க வேதம் படிக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அதை நீங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணமா பண்றீங்கன்றதும் மகா பெரியவருடைய அருள் இல்லைன்னா இது எதுவுமே இங்க நடக்காது. 3 ஃப்ளோருமே மகா பெரியவக்காகவே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. வீடே பெரியவாக்காக தான். அடுத்த ஃப்ளோர்ல போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். நம்ம பெரியவா இல்லத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அனுஷம் ஹால். பேர் கொடுத்ததே பெரியவா தான், மகா பெரியவா. ஓ. அப்பப்போ இது மாதிரி இன்ட்யூஷன்ல ஏதாவது சொல்லுவாரு, அது பார்த்தோம்னா கரெக்டாக அது உடனே வந்துடும். முதல்ல செகண்ட் ஃப்ளோர் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும்போது இங்கே தான் நம்மளுடைய சத்சங்கம்லாம் நடக்கிற மாதிரி இடம். எல்லாம் மாதம் பஜனைகள், அனுஷம் பூஜை எல்லாம் இங்கே வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இது வருஷம் நம்ம ராதா கல்யாணம், சீதா கல்யாணம்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் நாயகர்கள் இவெல்லாம். இங்கே வந்து பெரியவா வந்து கர்ப்ப கிரகத்தில் உட்காந்து வச்சிருக்கு. இவரை பார்த்தீங்கன்னா ஒரு 3D மண்டபமோ மணி மண்டபமோ பண்ணியிருக்கோம். எனக்கு பெரியவா வந்து ஒரு 7 நிலை கோபுரத்தோட பெரியவாவுக்கு ஒரு கோயில் பண்ணணும்னு ஆசை. சபதியை கூப்பிட்டு கேட்டேன், இந்த பெரியவா வைக்கிறதுக்கு அந்த 7 நிலை கோபுரம் இங்கே பண்ண முடியாது, ஆனால் மணிமண்டபமாக கர்ப்பகிரகமாக பண்ணிடலாம். இது மணிமண்டபம், இது மணிமண்டபம் கர்ப்பகிரகம். இது எப்படின்னா ஒரு 3Dயாக போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்திங்கன்னா இப்படி சுற்றி நம்மளே பிரவேசம் மனசுலேயே பண்ணிடலாம். ருத்ராட்ச மண்டபம் அவருக்கு பிடிச்சது. இந்த பக்கம் சந்திரன், இந்த பக்கம் சூரியன், 2 பேரும் சந்திரசேகரன் அவர் பேர். ஸோ ராப்பகலாக என் கூட இருக்கணும்ன்ட்டு அவர் நடுவில் உட்காந்து வச்சிருக்கேன். மேலே குரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் இருக்காங்க. இதில் என்ன விசேஷம்னா, இந்த படம் வந்து நம்ம பெரியவருடைய பிரதர், எங்கர் பிரதர் சிவன் சார் சொல்லுவாங்க. சிவன் சார் வரைஞ்ச ஓவியம், அவர் கையால் வரைஞ்ச ஓவியம். அது ரீப்ரிண்ட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் எங்கே உட்காந்தாலும் இவர் நம்மளை பார்ப்பார். 3D இல்யூஷன் மாதிரி எங்கே உட்காந்தாலும் நம்மளை பார்ப்பார். இது பியூட்டி என்னென்னா, அவர்கிட்டக்கே நம்ம பேசலாம், நம்மக்கிட்ட அவர் பேசுவார். இது ஒரு தியான மண்டபம் மாதிரியும் இருக்கும். எல்லாரும் வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன். பெரிய பாருங்க, அந்த கால் வச்சு உட்காந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு போஸ்டர். அந்த போஸ்டர் நம்மளாலாம் உட்கார முடியாது. ஆமா, நிச்சயமா. அந்த போஸ்டர் அது பார்த்து எடுத்துக்கோங்க. அது பாருங்க, அவர் பெரியவா உட்காந்துட்டு இருக்க போஸ்டர் இருக்க, நம்ம உட்காந்தோம்னா கால் இப்படிதான் இருக்கும். இது பெரியவா உட்கார்ந்து இருக்கிற போஸ்டர் வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான போஸ்டர். இது கால் நம்ம உட்காரத்தையும் இப்படி உட்கார முடியாது. நம்ம உட்காந்தோம்னா இப்படி தான் வரும். இந்த கால் இப்படி தான் வரும். அவருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குங்க. சிவன் சார் வரைஞ்ச ஓவியம். இதை கட் அவுட் பண்ணி இதை வச்சு இந்த பூஜையில் வச்சுருந்தேன். மண்டபம் பண்ணணுன்னு இவருக்கு மண்டபம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவருக்கு மண்டபம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு சீர்காழியிலேருந்து சிற்பி ஆயிஷன் வந்து அவங்க வரைஞ்சி கொடுத்து எல்லாம் பண்ணி 2 ஃப்ளோர் வந்துட்டோம். 2 ஃப்ளோர்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மகா பெரியவர், அது மகா பெரியவா இல்லம்ன்ற பேருக்கு 100% பொருத்தமான இடம். இது மகா பெரியவா கையில இருக்க வேலோட விஷயங்கள் சொல்றேன்னு சொன்னீங்க. சரி, உள்ள வந்த உடனே பெரியவா சிலையை பார்க்கும்போது நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இங்க 3 வேல் வந்து பெரியவா கையில இருக்கு, அந்த 3 வேலுக்குமே தனி சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அது என்னென்ன சிறப்புகள்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். முதல்ல பார்ப்போம் பாருங்க, அது வந்து திருச்செந்தூர் வேல். நீங்க இமீடியட்டா சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது திருச்செந்தூர் வேல்னு எனக்கு தெரியாது. வந்தப்போ 2019 பசங்கள்லாம் இங்கே படிக்க ஆரம்பிக்கிற போது அவங்களுக்கெல்லாம் உட்காந்து வச்சு ராத்திரி ஒரு டியூஸ்டே
சாயந்தரம் எல்லாம் நாங்கள்லாம் பாடம்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு பசங்களுக்கு முருகன் பாட்டு சொல்லி கொடுத்து பாடலாம்னு சொல்லி பாடி பிடிச்சி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் படத்துக்கு 10 மணிக்கு உள்ளே வரோம். எதிர்த்தாப்புல என்னுடைய கார் நிறுத்தியிருக்கேன். அந்த கார் எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வரேன். அந்த இடம் வந்து மேடு பள்ளம் இருக்கக்கூடிய ஒரு இடம். என்னுடைய வீடு மேடு, அது பள்ளம். அங்கேருந்து என் வண்டியை ஏற்றின்னு வந்து இப்படி தான் ஸ்லோப்பு ஏற்றின்னு வந்திருக்கேன். வச்சு கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு வண்டியை நிறுத்திட்டு பூட்டணும்னு சொல்லிட்டு சாவி எடுக்க போனால் வண்டியோட பேனட்டில் இந்த வேல். அந்த வேல் யார் கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு தெரியல, எப்படி வந்ததுன்னு தெரியல. நம்ம பசங்க கிட்ட கேட்டேன், ஏன்டா நீங்கள் விளையாடுறதுக்கு ஏதாவது வாங்கி வந்து வச்சுருக்கீங்களாடா, என்னடா இது வேல்? ஏன்னா அது உங்களுக்கு திருச்செந்தூர் வேர்னு தெரியாது. ஒன்றும் தெரியாது எனக்கு. அது எங்கே வேல் வந்திருக்குன்னு பார்த்துருக்கேன். பசங்க நாங்கள்லாம் ஒன்றும் பண்ணலன்னு. ஒரு குட்டி பையன் சொன்னான், மாமா நீங்கள் தான் சிசிடிவி வச்சுருக்கீங்களே மாமா, போட்டு பாருங்க யார் வந்திருக்கா என்னன்னு தெரிஞ்சுடுவேன் உங்களுக்கு, பார்த்துலாமே. ஒரு ஹோல்டே பார்த்துட்டு ஒன்றுமே தெரியவில்லை, யார் வந்தாங்க வச்சாங்கன்னு தெரியல. பியூட்டி என்னென்னா அந்த காருங்க வேல். அந்த வேலை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டேன் நான். சரி ஒன்றும் தெரியல, நம்ம பெரியவாக்கிட்ட வச்சுருவோம், அவர் பேர் சுவாமிநாதன், பெரியவாக்கு வந்துட்டு போலிருக்கு, பெரியவாக்கிட்ட வச்சுடுவோன்ட்டு அடுத்த நாள் காத்தால என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பெரியவாயிலம் பக்தாஸ்னு ஒரு குரூப் இருக்குது, பெரியவாயிலம் டிவோட்டிஸ்னு ஒரு குரூப் இருக்குது. இதில் போட்டேன், மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி ஒரு வேல் வந்திருக்கு எனக்குன்னு ஃபோட்டோவோட. பார்த்துட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இது வந்து திருச்செந்தூரில் ஆறுமுகன் அர்ச்சனைன்னு பண்ணுவாங்க, 6 பக்கமும் ஆட்கள் நின்று பண்ணுவாங்க, அந்த கட்டளை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை வேல். அப்போ புரிஞ்சு போச்சு, சரி இது ஆரிஜின் வந்து திருச்செந்தூர்னு தெரிஞ்சு போச்சு. சரி நல்ல காரியம்டா நினச்சிட்டேன். நம்ப மாட்டேங்க, காத்தால் 6 மணிக்கு ஒரு அம்மா வராங்க, அண்ணா நான் வந்து பழனிக்கு போயிட்டு வந்தேன், இந்தவங்க பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கி. முதல் நாள் திருச்செந்தூர், அடுத்த நாள் பழனி. அந்த அது வந்து திருச்செந்தூர் தெரிஞ்ச அந்த நேரத்துக்கு அவங்க வந்து எனக்கு பழனியிலே போயிட்டு வந்த பழனி பிரசாதம்னு கொடுத்தாங்க. மத்தியானம் இன்னொருத்தவங்க வந்தாங்க, நாங்கள் இன்னைக்கு வடபழனிக்கெலாம் போயிட்டு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வந்தோம், இந்தவங்க பிரசாதம். முருகனுக்கு மேல முருகன் திருப்பி வராங்களே நம்ம கிட்ட, என்னடா முருகர் ஆட்கொண்ட தருணம்னு சொல்லலாம். ராத்திரி 10 மணிக்கு பார்த்தோம்னா ஒருத்தர் வராரு, அண்ணா நான் கோயில் போயிட்டு வந்தேன், இந்தாங்க முருகர் பிரசாதம். அது படத்தை இது பேப்பரில் கட்டி கொண்டு வந்திருக்காரு. அந்த பேப்பரை பிரிக்கிறேன், அந்த பேப்பரில் முருகர் படம். ஸோ தெரிஞ்சது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை தேடி அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னி வரைக்கும் தெரியாது அந்த வேல் எங்கேருந்து வந்தது, யார் கொண்டு வந்து வச்சாங்கன்னு தெரியாது. பெரியவா கூட இருக்குது. அதில் வேல் வந்த உடனே நம்மளாம் வேல் மாறலாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்பப்போ வேல் மாறல் பண்ணுவோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கொரியர் வருது, 25 புத்தகம் வேல்மாறல் புத்தகம். இந்த இடத்துல நடக்காத அதிசயங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது. ஒரு அனுபவங்களும் பார்த்தோம்னா யாருக்கு மூலதாரி, எப்படி மகா பெரியவாதான் எப்படி தெரியும். அதே மாதிரி இந்த அடுத்த வேல் ஒன்று பார்த்தேன், 3ஆவது வேல். அது வந்து ஒருத்தர் செம்புவேல். ஆமாம், செம்புவேல், பித்தளை வேல். அது நமக்கு வரக்கூடிய ஒரு டெய்ட்டி, ஒரு டிவோட்டி தான். அவர் வீட்டில் அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வேல் வாங்கி வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அவர் கடைக்கு போய் வேல் வாங்க போனார். போன இடத்துல இந்த வேல் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த வேல் பிடிச்சி போச்சு, இதை வாங்கிடணுன்ட்டு ஃபோட்டோ எடுத்து பூசாரி காமிச்சார். பூசாரி சொல்ல, இது ரொம்ப சின்ன சைஸ், இது சரியாகாது, நீங்கள் வந்து எங்களது பூசாரி நம்ம பொருள் முருகனுக்கு 2.5 அடி வேல் வாங்கணும், இது வேண்டாம் நீங்கள் வாங்காதீங்கன்ட்டு. ஆனால் அவருக்கு என்னமோ தெரியல, இது விடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு. அவன் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் பார்த்த வேல் பார்த்தேன், நல்லா இருந்தது, ஆனால் இது வந்து சரியாகாதுன்னு சொல்கிறான், என்ன பண்ணுறது தெரியல, ஆனால் எனக்கு இந்த வேல் வாங்கணுன்ற மாதிரி இருக்குது. அந்த அம்மா உடனே சொல்லியிருக்காங்க, பெரியவா இல்லத்தில் பெரியவாக்கு வாங்கி வச்சுருங்களேன். பெரியவா இல்லத்துக்கு 1 வேல் 2 வேல் இல்லை 3 வேல் வந்திருக்கு. அதுவும் முருகர் கட்டளை இட்டு பெரியவா கையில வந்து சேர்ந்திருக்கு. அவர் பேரே சுவாமிநாதன். இப்போ 2 வாரம் முன்னாடி நடந்த இன்சிடெண்ட். 2 வாரம் முன்னாடி ஒரு லேடி இங்கே வருவாங்க, எப்பவும் வருவாங்க போவாங்க, நடுவில் வரல, இப்போ வந்தவங்க என்கிட்ட நிறுத்தி சொல்லிட்டு போகிறாங்க, நான் வராதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஒரு சீரியஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து போன வாட்டி வந்தபோது பெரியவா கிட்ட வேண்டிட்டேன், எப்படியாவது நீங்கள் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு மஞ்சள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு 4-5 பேருக்கு மஞ்சள் வாங்கி கொடுத்துட்டு பெரியவா கிட்ட வேண்டிட்டேன். ஆப்ரேஷனுக்கு டேட் வச்சுட்டா, ஸ்கேன் பார்த்ததில் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இம்மீடியட்டாக பண்ணணுங்கிற மாதிரி கண்டிஷனில் பண்ணணுன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அட்மிட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் காத்தால் ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்கேன் பண்ணாங்க. யூ வில் நாட் பிலீவ், எதுவுமே இல்லை, நீங்கள் ஆக்ஷன் போகலாம் அவரை அப்படின்னு டாக்டர் ஒரு இரவுல நடந்தது. பா, எவ்வளவு அதிசயங்கள் இங்கே நடந்திருக்கு. அந்த அம்மா சொல்கிறபோது என்ன தாங்க, ஏன்னா எனக்கு இதே அனுபவம் நடந்தது. என் பிரதமர் கிட்டக்க இதே அனுபவம் எனக்கு இது நடந்தது. அவருக்கு கேன்சர், இதில் அப்போலோவில் அட்மிட் பண்ணியிருந்தோம்.
அவருக்கு என்னென்னா இந்த இடத்துல வந்து இப்படி வீங்கி போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆப்ரேஷன் நாளைக்கு ஆப்ரேஷன், இன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் இருக்கோம். சாயந்தரம் 6 மணிக்கு நான் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுறேன், நீங்கள் யூடியூப் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யூடியூப் ஆன் பண்ணுறேன். அஸ்மின் பராத்பரன்னு சொல்லிட்டு கேன்சருக்காகவே மந்திரம் சொல்லியிருக்கார் பெரியவா. நாராயணிய மந்திரம், இதை சொன்னீங்கன்னா கேன்சர்லாம் குணமாயிடும்னு சொல்லியிருக்கார். அந்த மந்திரத்துடைய வீடியோ முதல்ல. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா என்னென்னா, எல்லா வியாதிகளையும் தீர்க்கும் மருந்தீசர் அப்படின்னு கோவில் ஸ்தலம். மருந்தீஸ்வரர் நான் நினச்சேன் உங்களை மாதிரியே தான், நானும் திருவான்மியூர் மருந்தீசர் தானேன்ட்டு. ஆனால் பார்த்தா இந்த மருந்தீஸ்வர் கோவில் வந்து திருக்கச்சூர் சொல்லிட்டு இதில் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து வரகடம் போகிற ரூட்டில் இருக்குது 3 கிலோமீட்டரில். மருந்தீஸ்வர் ரொம்ப விசேஷமான கோயில். அது சிவன் நடந்த பூமியாது. அந்த இடத்துல கொடிமரத்துக்கு கீழே இருக்கிற மண் எடுத்து பிரசாதம் கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டா எந்த வியாதியும் குணமாயிடுமா. ஸோ இது அதை பற்றி இன்ஃபர்மேஷன். உடனே அஸ்மின் பராத்பரன்னு இது முடிஞ்சதுன்னு பார்த்தா ஒரு அம்மா 3 குழந்தைக்கு அஸ்மின் பராத்பரன் சொல்லி தராங்க. வீரமணி ராஜு 108 வாட்டி சாண்டிங் அஸ்மின் பராத்பரன். சரி, திருப்பி வந்த உடனே எனக்கு ஏதோ காமிக்கிறார் போல இருக்கடான்னு நினச்சிட்டேன் நான். அன்றைக்கி ராத்திரி எங்கள் பிரகலாட்ட பெரியவா படத்தை கொடுத்து, நீங்கள் கவலைப்படாதீங்கோ, ஆஸ்பத்திரிலாம் வந்திருக்கோம், ரைட்டு, ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் போகணுங்கிறதுலாம் கிடையாது. எத்தனையோ பேரை வந்து ஆப்ரேஷன் தேட்டர் வரைக்கும் ஆக்ஷன் போயிட்டு வான்னு சொல்லியிருக்கா பெரியவா. அவரை நம்பலாம், அவர் பார்த்துப்பார் நம்பலாம் அப்படின்னு. ஸோ ராத்திரி தூங்கியாச்சு. காத்தால் 5:30 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஆக்ஷன் போகிறதுக்கு ஷெட்யூல். காத்தால் 5:30 மணிக்கு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க 7:30 மணிக்கு போஸ்ட்போன் ஆகிடுது அப்படின்றாங்க. அவருக்கு டல் ஆகிட்டார். என்னாச்சு, முதல்ல தடங்கள் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் சொன்னேன், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எப்படி நடக்கணும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். திருப்பி 7:30 மணிக்கு வந்தாங்க, 10:30 மணிக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் டல் ஆகிட்டார் அவர். நான் சொன்னேன், ஏதோ ஒரு நடக்கிறதுக்கு இருக்குது, நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம வேண்டாம், அவங்களுக்கு நடக்கிறது பார்த்துக்கலாம். 9 மணிக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அந்த சர்ஜன் வந்தார். வந்தவர் இவரை பார்த்துட்டு அந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்லியிருக்கார் சர்ஜன்ட்டன்னா, இவருக்கு வந்து லுக்கேமியா, பிளட் லாஸ் ஜாஸ்தி பண்ணக்கூடாது, ஏன்னா பிளட்டு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கோம், அதனால் பிளட் லாஸே இருக்கக்கூடாது, எப்படியாவது நீங்கள் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி இருந்த கண்டிஷனில் பிளட் லாஸ் ஜாஸ்தி ஆகும் போல் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அவர் உடனே அவரை ஆங்காலஜிஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பிளட் லாஸ் ஜாஸ்தி ஆகுங்களுக்கு, அதனால் ஒரு 2 நாள் பொறுத்து பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் ஒத்துட்டார். இவர் இந்த டாக்டர் இவர் கண்ணத்தை தட்டிட்டு, ஹரிஹரன் கவலைப்படாதீங்க, 2 நாள் கழித்து பார்த்துக்கலான்ட்டார். இவருக்கு ஒரு குஷி, ஆஹா ஆப்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் குதிக்க ஆரம்பிச்சிட்டார். யூ வில் நாட் பிலீவ், 2 நாள் கழிச்சு இந்த வீக்கமே இல்லை. சார் என்ன சொல்கிறீங்க? 2 நாள் கழிச்சு வீக்கமே இல்லைம்மா, வீக்கமே இல்லை. ஆப்ரேஷனுக்காக 1 லட்சம் ரூபா கட்டிருக்கணும், ஆப்ரேஷனுக்கு உண்டான ஷெட்யூல் போயிருக்கணும், இவர் கஷ்டப்பட்டுருக்கணும், எல்லா வேலையுமே இல்லாமல் மகாபெரிவா ஒரு நாள்ல முடிச்சு விட்டுட்டாரு எல்லாத்தையும். யாருக்கோ நடந்ததுன்னு சொல்றதை தாண்டி உங்க குடும்பத்துல நடந்ததுன்னு சொல்லும் பொழுது, நடந்த அதே அனுபவம் அந்த அம்மாவுக்கு நடந்ததுன்னு கேட்டபோது என்னால் தாங்க முடியல. எப்படி இருக்கார் வைத்தீஸ்வரன், இப்படி இருக்கார் வைத்தீஸ்வரன். நம்புறவங்களுக்கு தெய்வம் சொல்லுவாங்க. நிச்சயமா கூடவே இருந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறாரு நம்மளெல்லாம். நிச்சயமா இந்த ஒரு இடமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு வரும். அது எல்லாருமே ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல வைப்ரேஷன் பத்தி எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அது காரணமே அவங்கதான். நிச்சயமா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க எங்க நேயர்கள் கூட நிச்சயமா இங்க வந்து பாப்பாங்க. ஏன்னா மகாபெரிவா மேல விருப்பம் இருக்கிறவங்க யாரெல்லாம் அவரை தெய்வமா வணங்குறாங்களோ எல்லாருமே இங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லி. எல்லாரும் வரணும்னா ஈஸியான வழி, கூகுள்ல தியாக சாஸ்தா ட்ரஸ்ட்னு போட சொல்லுங்க. தியாக சாஸ்தா ட்ரஸ்ட் மாடம்பாக்கம் போட்டா இது சேவ்டு லொகேஷன், ஆட்டோமேட்டிக்கா வரலாம். கண்டிப்பா வந்து எல்லாருமே இங்க பார்க்கணும், மகாபெரியவரை இங்க உணரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையா எங்களுக்கு ஒவ்வொரு அதிசயத்தையும் சொன்னீங்க. இன்னும் பல விஷயங்கள் நேர்காணலாவும் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து கொடுக்கணும், எங்க நேயர்கள் அதை பார்த்துட்டே இருக்கணும்னு நான் கேட்கிறேன். ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம்.